Hello friends, welcome to my channel. Today 9th standard 2nd chapter Polynomials exercise 2.1 பார்க்கலாம். என்னோட previous வீடியோவில் வந்து Polynomials பற்றின introduction videos இருக்குது. நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா description பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ sums பார்க்கலாம். First sum. Which of the following expressions are polynomials in one variable and which are not? State reason for your answer. அதாவது கீழே கொடுத்துருக்கிற பாலினாமியல்ஸில் வந்து ஒன் வேரியபிள் பாலினாமியல் எது பாலினாமியல் இல்லை ரீசன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மு 4x² - 3x + 7. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலினாமியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் y² + √2. இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் வந்திருக்கு. இதுவும் ஒரு பாலினாமியல் தான். ஓகேங்களா? அப்போ இட் இஸ் அ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள். அடுத்தது தேர்டு 3√t + t × √2. இது வந்து பார்த்திங்கன்னா பாலினாமியல் கிடையாது. ஏன்னா பிகாஸ் t cannot be inside a radical. ரேடிக்கல்னால் அந்த ரூட் சைன் தான் சொல்லுவோம். அதாவது t வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நாட் பாலினாமியல். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 × √t இருக்குது. ஏன்னா இதில் வந்து ரூட்குள்ளே வந்து கான்ஸ்டன்ட்ஸ் வரலாம், பட் வந்து வேரியபிள்ஸ் வரக்கூடாது. வேரியபிள் வந்து அது வந்து பாலினாமியல் கிடையாது. ஓகேங்களா? இப்போது நம்ம எது பாலினாமியல் இல்லைன்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணிடலாம். நாட் அ பாலினாமியல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 5x² + √x. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் cannot be inside a radical. அதை வந்து எக்ஸ் வந்து ரூட்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நாட் அ பாலினாமியல். அடுத்தது 4y³ + 7y பவரில் -2 கொடுத்துருக்காங்க +8. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாலினாமியல் கிடையாது. ஏன்னா பவர்ஸில் வந்து நெகட்டிவ் சைன் வரக்கூடாது. அதாவது எக்ஸ்பனன்ஸில் நெகட்டிவ் சைன் வரக்கூடாது. நோ நெகட்டிவ் பவர்ஸ். அப்படி வந்துச்சுன்னா நாட் அ பாலினாமியல். 8m² - 3/x. x cannot be in denominator. அதாவது டிவிடெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து வரக்கூடாது. டினாமினேட்டரில் எக்ஸ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நாட் அ பாலினாமியல். 3^x + 2. இந்த பவரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பனன்ஸில் வந்து இந்த வேரியபிள்ஸ் வரக்கூடாது. எக்ஸ் cannot be an exponent. அதாவது பவர்ஸில் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பாலினாமியல்ஸில் ஹோல் நம்பர்ஸ் மட்டும்தான் வரணும், வேரியபிள்ஸ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பாலினாமியல் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5x 1/3 + 2x² - 8. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பனன்ட்ஸ் cannot be a fraction. அதாவது எக்ஸ்பனன்ஸ் முன்னாடியே சொன்னேன். பவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர் மட்டும்தான் வரணும். அதாவது 0 1 2 3 அப்படின்னு சொல்லி தான் வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/3ன்னு சொல்லி பவரில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. அதனால் வந்து இது வந்து பாலினாமியல் கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூட்குள்ளே வேரியபிள்ஸ் வரக்கூடாது, டினாமினேட்டரில் வேரியபிள் வரக்கூடாது, நெகட்டிவ் பவர்ஸ் வரக்கூடாது, அப்புறம் பவர்ஸில் வந்து வேரியபிள் வரக்கூடாது, பவரில் வந்து ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட் அ பாலினாமியல். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் கண்டினியூ பண்ணலாம். 4th one y + 2/y. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, டினாமினேட்டரில் வேரியபிள்ஸ் வரக்கூடாது. y cannot be in denominator. So it is not a polynomial. ஓகேங்களா? அடுத்தது 5th x⁻10 + y⁻3 + t⁻50. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலினாமியல் தான். பட் எத்தனை வேரியபிள் வந்திருக்கு? 3 வேரியபிள் வந்திருக்கு. அதாவது எக்ஸ் ஒய் டி அப்படிங்கிற 3 வேரியபிள் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் எ பாலினாமியல் இன் 3 வேரியபிள்ஸ். எக்ஸ் ஒய் டி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ், 3 வேரியபிள்ஸ் இருக்குதுங்க. அதனால் எ பாலினாமியல் இன் 3 வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். ரைட் த coefficient of x² in each of the following. x²ஓட கோஎஃபிஷியன்ட் பார்க்க போகிறோம். கோஎஃபிஷியன்ட்னா அந்த வேரியபிளோட எந்த நம்பர் மல்டிப்ளை ஆகி வருதோ அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து எதோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க? x² கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. ஓகே,
first subdivisionல 2 plus x squared plus x. இங்கே x squaredல என்ன இருக்கு? Coefficient 1 இருக்கு. ஓகேங்களா? அப்போ coefficient of x square is 1. அடுத்தது second. 2 minus x squared plus x cube. இங்கே x squaredல வந்து என்ன இருக்கு? 1 தான் இருக்குது. ஏன்னா இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து -1 தான் எடுத்துக்கணும். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சு, அதனால் 1 எடுத்துடும். இங்கே வந்து -x ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம கோஎஃபிஷியண்ட்டை வந்து -1 சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது by 2 x squared plus x. x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் வந்திருக்கு? மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு by 2. அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x squared is by 2. அடுத்தது √2x minus 1. இது வந்து பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர்டே இல்லை. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x squared is 0. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். Give one example each of a binomial of degree 35 and of a monomial of degree 100. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்குன்னா பைனாமியலில் வந்து டிகிரி 35 வர மாதிரியும் மோனோமியலில் வந்து டிகிரி 100 வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது சொல்யூஷன். மோனோமியல்னால் என்னென்னு சொல்லியிருக்கோம் நம்ம? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 1 தான் வரணும், அதுதான் வந்து மோனோமியல். பைனா 2ன்னு அர்த்தம். பைனாமியல்னால் நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து 2 வரணும். சரிங்களா? ஸோ ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் மோனோமியல், 2 டேர்ம் இருந்தால் பைனாமியல். ஓகேங்களா? இப்போது நமக்கு வந்து பைனாமியல் என்ன கேட்டிருக்காங்க? டிகிரி 35 வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4y பவரில் 35 - 10. இது பைனாமியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது மோனோமியலில் வந்து டிகிரி 100 வரணும். அப்போ 5x பவர் 100. இது வந்து மோனோமியல், ஏன்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. இங்கே வந்து 2 டேர்ம் இருக்கிறதுனால பைனாமியல். இங்கே வந்து ஃபுல்லாகவே ஒரே ஒரு டேர்ம் இருக்குது, மோனோமியல். ஓகேங்களா? We can write more polynomials with different coefficient. இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்களே இந்த சம்மில் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வேணால் எழுதிக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான கோஎஃபிஷியண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளே வந்து பாலினாமியல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.